இல்ல இது கேப்டனே சொன்னதை நான் திரும்பியும் சொல்றேன். அரசியல் நண்பன் இல்ல எதிரின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு ஜனவரி 9 எங்க மாநாட்டுல சொல்றோம். நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். நான் மாநாட்டுல இருப்போம், அவர் படம் பார்த்துட்டு இருப்பாரு. படம் சொல்லிட்டேன், டேட்டு ரிலீஸ் ஆகும்போது கிளைமேக்ஸ் என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கேப்டனே சொன்னதை நான் திரும்பியும் சொல்றேன். அரசியல் நண்பன் இல்ல எதிரின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இனி நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால இனி வரப்போற தேர்தல் யாரோட கூட்டணி வைப்போம் இல்ல அப்படின்னு எங்க பொதுச் செயலர் திரு பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி 9 தேமுதிக மாநாட்டுல சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் கொஞ்ச நாள் காத்திருக்கோம். உங்களோட கேள்விக்கு பதில் இன்னைக்கு நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு ஜனவரி 9 எங்க மாநாட்டுல சொல்றோம். நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி ஜனவரி 15க்கு மேல அடுத்த கட்ட நடவடிக்கையும் வந்துட்டு இருக்கு. அதனால எங்களோட வேலைகள் நான் செஞ்சுட்டு இருக்கோம். ஜனவரி 9 மாநாடப்போ உங்களோட கேள்விக்கு திரும்பி அதே சொல்றேன். நீங்க எல்லா கேள்வியும் ஒவ்வொரு டைரக்ஷன்லயும் வரீங்க. திரும்பி அதே நான் ஒரே பதிலா சொல்றேன். ஜனவரி 9க்கு மேல அது நான் மாநாட்டுல இருப்போம், அவர் படம் பார்த்துட்டு இருப்பாரு. அதனால நான் என்ன பண்றேன் அதுக்கு? ஓகே, எது நீ படம் சொல்லிட்டேன், டேட்டு ரிலீஸ் ஆகும்போது கிளைமேக்ஸ் என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அன்னைக்கு ஜனவரி 9 மாநாடு கிளைமேக்ஸ் அப்போ பொதுச் செயலர் பேசுவாங்கல்ல, அன்னைக்கு அவங்களுக்கு பதில் அவங்களுக்கு தெரியும். அதான் எதிர்பார்க்கும். ஓகேங்களா?